இந்த ஓய்வு நாளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஓய்வு நாள்னா வேதத்தில் எதை பற்றி சொல்லி இருக்கிறது, ஷபாட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா, சனிக்கிழமையா, இல்லை வாரத்தில் கடைசி நாளா, வாரத்தின் முதலாம் நாளா, எந்த நாள் கிறிஸ்தவர்கள் ஒரு ஓய்வு நாளாக அதை அனுசரிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக இருந்திருக்கு. ஷபட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அது ஓய்வு நாள், அதன் அர்த்தம் வந்து ஓய்வு நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஷபட் அப்படிங்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம் ஓய்வு. 6 நாட்கள் சிருஷ்டித்து முடித்து விட்டு அந்த 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார், அந்த காரியத்திலிருந்து அதை நிறுத்திவிட்டு ஓய்வில் இருந்தார். அப்போ ஓய்வு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த ஷபட். பிரமாண கட்டளைகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளை அனுசரிக்கணும், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாகவும் காணப்படுகிறது. நீங்கள் 6 நாள் உங்களுக்காக வேலை செய்யுங்க, அதாவது உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக, உங்கள் உழைப்பு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவை, அதற்காக உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. 7வது நாள், அதாவது ஒரு நாள், அதை எனக்காக அனுசரிக்க வேண்டும், ஏனென்றால் அது எனக்கான ஓய்வு நாள். அந்த நாளில் நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அந்த நாளில் எனக்கான காரியங்களை செய்ய வேண்டும் கட்டளையை அவர் கொடுத்தார். இப்போ அந்த கட்டளை நமக்கும் உரியது. இன்றைக்கு அது யூதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, அது நமக்கும் உரியது. அந்த 10 கட்டளைகளை இன்றைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? இயேசு. அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி, சிலுவையில் நிறைவேற்றி முடித்தவர் யார்? இயேசு. அப்போ அவரே என்ன பண்ணார்னா, நியாயப்பிரமாணங்களை எப்படி கை கொள்ள வேண்டும், அதற்கான அர்த்தம் என்ன, அதை நீங்க எப்படிலாம் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெளிவாக செய்து காட்டினார், அதை சொன்னார். அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர் பல தடவை அவர் சொன்னார், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டளையை அந்த யூதர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இயேசுவோட காலகட்டத்திலேயே, அவர் வாழ்ந்த நாட்களிலேயே எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அன்றைக்கி ஒன்றுமே செய்யக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் என்ன பண்ணார், சுகமாக்கிட்டார். இதை பார்த்த பரிசேயர்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. ஏன்னா அந்த நாள் ஓய்வு நாள். அந்த நாளில் இயேசுவானவர் என்ன பண்ணார்னா, ஒரு சூம்பின கையை உடைய ஒருத்தனை சுகமாக்கிட்டாரு. இப்போ யூதர்களை பொறுத்த மட்டிலும் தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன? 7வது நாள் ஓய்ந்திருக்கணும், எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்றதான். ஆனால் இந்த இயேசுவானவர் பிதாவுடைய குமாரன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு இந்த கட்டளையை இப்படி மீறுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறை கண்டுபிடிக்கணும், அவரை கொலை செய்யணும்னு கூட நினைச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு அவ்வளோ